சுட்டுமல்லி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் தான் பாவம் வெற்றி ஏன் நம்ம சுடர் மேலே இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுடர் அபியோட அண்ணன் பொண்ணு தானே, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பாசம் வருது, அப்படி பார்த்தா தியா தருண் இருக்காங்களே அவங்க மேலேயே இவ்வளோ பாசம் வரது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி யோசிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட சுடர் வீட்டுக்கு வந்துட்டாலா வரலையா அப்படின்னு பார்க்குறதுக்காக வீட்டு வாசல்லே காத்துட்ருக்காரு வெற்றி மற்றும் புலி. இவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துலேயும் புலி சொல்கிறாரு, வெற்றி யாரோ ஒருத்தர் இந்த குடும்பத்தோட எந்த சவகாசமும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இப்போ அவங்க வீட்டு வாசல்லையே அதுவும் அவங்களோட பொண்ணுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கால கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாரு. இந்த மாதிரி கேட்டதும் வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் இருக்கு புலி அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி தருணத்தில் தான் சரளாவும் எப்படி இருந்தாவது அபிநயா கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து அபிநயாவும் மற்றும் சுடர் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் ஆட்டோவில் வரும்போது வெற்றியும் பார்த்துறாங்க. சுடர் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல எப்படியோ சுடர் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகிறாரு. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடில் தான் பாவம் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலைஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம ஏன் சுடர் மேலே இவ்வளோ தூரத்துக்கு அன்பாக இருக்கணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுடரோட அப்பா சண்முகத்துக்கு இருக்கிற அக்கறையை விட பாசத்தை விட எனக்கு அதிகமாக இருக்கே, என்ன காரணம், இதே பாசம் நம்ம தருண் மற்றும் தியா மேலே ஏன் இவ்வளோ தூரம் பாசம் வர மாட்டேங்குது, சுடருக்கு ஒன்றுனா நம்ம ஏன் இவ்வளோ பதறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் வெற்றி. இருந்தாலும் திரும்பவும் சுடரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு நம்ம வெற்றி. அதனால் நைட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலியை கூட்டிகிட்டு வெற்றி வீட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் வெற்றி சண்முக வீட்டுக்கு போயிடாரு. ஆனால் அந்த தருணத்தில் சண்முக வீட்டில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெளியே உட்காந்து கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியே காத்தாட உட்காந்துருந்து நம்ம பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த தருணத்தில் தான் அங்கே நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்து வெற்றிக்கு ஒரு ஆசை வருது. என்னன்னா, நானும் இந்த குடும்பத்தில் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் இல்லாமல் சுடரோட எப்பவும் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிறாரு. அங்கே சண்முகம், சரளா, அபிநயா, சுடர், அது மட்டும் இல்லாமல் தியா தருண் இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததுமே என்ன தோணுதுன்னா, வெற்றிக்கு நம்மளும் இந்த குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் சண்முகம் சுடருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. இதை பார்த்ததுமே வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, சுடருக்கும் நானும் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதை கற்பனையாகவும் நினச்சி பார்க்குறாரு. அது எந்த மாதிரி இருக்குன்னு கற்பனையாக நினச்சி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா, சுடர் சாப்பாடு போதும் கேப்டன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இல்லை சுடர் நீ சாப்பிட்டா தான் நல்லது, இதை ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட கெஞ்சி சமாதானப்படுத்தி சந்தோஷமாக சாப்பாடு ஊட்டி மகிழ்கிற மாதிரி தான் வெற்றி கனவு காண்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் கற்பனையாக இல்லாமல் உண்மையாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. கற்பனையில் மிதக்கிற நம்ம வெற்றிக்கு கூட இருக்கிற புலி, ஏய் வெற்றி வாயா கிளம்புவோம் போதும் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் வெற்றிக்கு அவர் கற்பனையில் மிதந்துக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல தான் அவரை உலுக்கி ஏயா வாயா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூப்பிடவும், வெற்றிக்கிட்ட அப்புறம் தான் புலி கேட்குறாரு, என்ன வெற்றி கற்பனையில் மிதக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு புலி கேட்க, அப்போ தான் வெற்றிக்கு சுயநினைவே வருது. ஆமாம் நம்ம இவ்வளோ தூரம் கனவு கண்டுட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. நல்ல கனவு கண்ட, தூங்கிக்கிட்டு கனவு கண்பாங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா நின்றுக்கிட்டே நீ கனவு கண்டிருக்க பார்த்தியா, அதுவும் நம்ம பார்த்த 10 நிமிஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி புலி கேட்குறாரு. இந்த தருணத்தில் தான் வெற்றிக்கு ஒன்று தோணுது. புலிக்கிட்டையும் அதை சொல்கிறாரு. என்னன்னு தெரியல புலி, சுடரை பார்த்ததுமே எனக்கு மெய் மறந்து போயிடுறேன், அது மட்டும் இல்லாமல் சுடரோட சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கும்போது அவளோட கூட இருந்து அந்த சந்தோஷத்துலேயும் மகிழ்ச்சியிலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளோட எப்பவும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி வெற்றி சொன்னதை கேட்ட புலிக்கு ஒரு யோசனை வருது. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, இங்கே பாரு வெற்றி, இவ்வளோ தூரம் சுடர் மேலே பாசம் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்,
அந்த காரணத்தை கண்டுபிடி, அப்போ தான் உனக்கும் சுடருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாரு. இந்த மாதிரி புலி சொன்னதுமே வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, உண்மைதான், ஆமாம் புலி, கண்டிப்பாக எனக்கும் சுடருக்கும் என்ன உறவுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தோண ஆரம்பிக்குது. அதையும் புலிகிட்ட சொல்லிடுறாரு. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றி வீட்டுக்கு போகிறாரு புலியோட. அந்த தருணத்துலையும் வெற்றி என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்குறாரு. சண்முக வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது வெற்றிக்கு ஒன்று தோண ஆரம்பிக்குது. வெற்றி வீட்டுக்கு வந்ததும் இதை பற்றி நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திரும்பவும் கர்ணா வீட்டில் வெற்றிக்கு ஒரு அவமானம் நடக்குது. அது யாராலனா ஸ்வேதாவால் தான் நடக்க போகுது. இது நடந்ததுமே வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே ஒருத்தன் இவ பண்ண தப்புனால இங்கே நான் அவமானப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போய் நிற்கிறேன். ஆனால் அங்கே என்னடானா அவங்க அண்ணன் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு இன்னமும் அபிமேல கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் புலி என்ன சொல்கிறேன்னா, விடு வெற்றி, எனக்கு தெரிஞ்சு அபிநயாவை பார்த்தா அந்த மாதிரி எனக்கு தெரியல. தப்பு பண்ணியிருந்தா இவ்வளோ சந்தோஷமாக யாராலையும் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று இருக்குது, நீ அதை கண்டுபிடி. யார் மேலே தப்பு இருக்குன்னு என்ன ஏதுன்னு பார்த்து விசாரி வெற்றி. யாரையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத, கொஞ்சம் யோசித்து முடிவெடு. ஏன்னா நீ சுடர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா. இதனால் நீ செய்கிற எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லிடுறாரு. இந்த தருணத்தில் தான் புலி சொன்னதா நிராகரிக்கிற மாதிரி, இங்கே பாரு புலி, எல்லா தப்பும் பண்ணது அவ தான். அவள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா. கண்டிப்பாக அவள் சந்தோஷத்தை நான் கெடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. நாளைக்கான எபிசோட் இந்த மாதிரி தாங்க போகுது. இனி வர எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.